வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்குறது கும்பராசி. கும்பராசிக்காரங்கிட்ட நிறைய தன்னம்பிக்கை இருக்குங்க. மற்றவங்கள மதிக்கிறது, அதே மாதிரி இவங்களுக்குன்னு தனி ஒரு உயர்ந்த சிந்தனை இருக்கும். இவங்கக்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ஒரு சுதந்திரமான போக்கு, ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியங்க. அதே மாதிரி பேச்சில் ஒரு காமெடி கலந்த மாதிரி தான் பேசுவாங்க. தனக்குன்னு ஒரு தனி விதியை வகுத்து அதற்கேற்ற செயல்படக்கூடியங்க. சம்பிரதாயங்களை ரொம்ப மதித்து நடப்பாங்க. அவங்க மதிக்கிறது இல்லாத மற்றவங்களும் சம்பிரதாயங்களை கடைபிடிக்கணும், தேவையில்லாமல் இந்த சம்பிரதாயங்களாக இல்லை அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு எடுத்து உரைக்கக்கூடியங்க. அதே மாதிரி சகோதர சகோதரிகள் மற்ற சமூகத்தவங்களை கூட தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக மதித்து நடக்கக்கூடியவங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலையும் நல்ல ஒரு வல்லவர்களாக தான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் ரொம்ப அக்கறை இருக்கும். ஏழைகளுக்கு ஆதரவாக எப்பவும் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட இரக்க குணம் நிறையவே இருக்கும். அதே மாதிரி மற்ற மதத்தினர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ஒரு ஒற்றுமை இருக்கும். மற்றவர்களையும் தன்னை போல நேசிப்பாங்க. அதே மாதிரி அமைதி, ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய குணம், நவீன உலகுக்கு ஏற்றவாறு மாறிக்கிற குணம், இது எல்லாமே நம்மளுடைய கும்பராசிக்காரங்கிட்ட நிறைய இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமாகவும், அதே மாதிரி எடுத்த ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. எந்த அளவுக்கு கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னா, மற்றவங்களாம் நம்மளுடைய போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு நீட்டாக இருக்கணும், சட்டுக்க அழுக்காகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கும்பராசிக்காரங்க இந்த வேலை ஆச்சா, இந்த வேலை கரெக்டாக முடிச்சுட்டனா அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் யோசிப்பாங்க. இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா நிறைய கும்பராசிக்காரங்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர்த்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படிப்பட்ட கும்பர்களுக்கு ஜூலை மாத கிரகநிலை பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் சாதகமாகவும் இருக்குமா இல்லையா? கும்பராசிக்காரர்களுடைய தொழில் எப்படி இருக்கும்? ஜூலை மாதத்தில் கும்பராசிக்காரர்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும்? வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றிலாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த 30 நாட்களுமே உங்களுக்கு கலவையான மாதமாக தான் இருக்க போகுது. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தொங்கலாம். அதே மாதிரி உங்களுடைய எதிரிகளாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய இலக்கை அடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாத தொடக்கத்திலேயே தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலையிலையும் எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்க போகுது. சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி ஒரு அற்புதமான காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரைக்கும் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கஷ்டங்களையும் நிறைய இடையூறுகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவியோ ஒரு இதோ கூட உங்களுக்கு கிடைக்காம மற்றவர்களுக்கு மாறி போயிருக்கும். இனி அப்படி இருக்காதுங்க. நீங்கள் ஏமாந்த காலம் போதும். இனி உங்களுக்கு அற்புதமான காலம் கிடைக்க போகுது. இந்த சனி வக்ரக பயிற்சினால நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சின்ன மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அது எந்த மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலையில் இதுனா வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த பதவி மற்றவங்களுக்கு கூட போயிருக்கலாம். ஆனால் இனி உங்களுக்கான காலம். ஏன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கே கிடைக்க போகுது. பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களுக்காக நீங்கள் முன்ஜாமீன் போடவே போடாதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்ஜாமீன் போட்டீங்க அப்படின்னா உங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. கவனமாக இருங்க. இல்லைன்னா பெரிய நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தைரியம் விவேகத்துடன் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் ஈடுபடுறது, ரொம்ப கடினமான வேலையை கூட ரொம்ப எளிமையாக செய்கிறது, இது எல்லாமே உங்களுடைய வெற்றி. இதை நீங்கள் கண்டிப்பாக கையில் பிடித்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பின் மூலிமா
மூலிமா நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாட்களாக தான் இந்த ஜூலை மாதம் 30 நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு. 2வது வாரத்தில், இந்த ஜூலை மாதம் 2வது வாரத்தில் உங்களுடைய உடல் நலத்தில் உணவு பழக்கத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் இல்லாமல் உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்காங்க. இல்லைன்னா நோய் தொந்தரவு, தொற்று நோய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். கவனமாக இருங்க. மாதத்தில் நடுப்பகுதியில் கடந்த கால பிரச்சனை தொட்டு வர்ற மாதிரி உங்களை தொத்திக்கிட்டு வரப்போகுது. அந்த பிரச்சனையும் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுபடலாம். வரவுக்கு ஏற்ற செலவு செய்யுங்க. நிறைய செலவுகள் செய்வீங்க. அதனால் கொஞ்சம் நிதி நிலைமையில் ஒரு சின்ன பிரச்சனை வரும். அதையும் நீங்கள் கொஞ்சம் செலவுகளை சிக்கனப்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. குரு பயிற்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கும். அதே மாதிரி தீமைகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும். செவ்வாய் மற்றும் குருவோட இணைவு என்பது வீடு, சொத்து இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேற இருக்கும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது நான் வரைக்கும் வீடு கட்டலாம், சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இந்த மே மாதத்தில் நடந்தது இல்லையா குரு பயிற்சி, அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் கட்ட தொடங்கியிருப்பீங்க அல்லது கட்டி முடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் செய்ததற்கான யோகம்லாம் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் அமைந்திருக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் செலவுகள் கொஞ்சம் பார்த்து தான் செலவு செய்ய வேண்டும். ஏன்னா இந்த டைமு கொஞ்சம் செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். ஏன்னா ஜென்ம சனியோட பிடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும். இந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனாக தான் அமைப்போது. மாத பிற்பகுதியில் நேரத்தையும் பணத்தையும் கொஞ்சம் சரியாக பயன்படுத்துங்க. இதை சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அது பண வரையமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சனி வக்கரக காலத்தினால ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் உணர போகிறீங்க. இந்த மாதம் கடைசியில் இதெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குழப்பிக்க வேண்டாம். எல்லா இடத்துலையும் ஒரு தெளிவான முடிவு எடுத்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் நீங்கள் அதிகாரம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய ஒரு நபரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அந்த நபர் மூலிமா உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வியாபாரத்தில் நல்ல லாபமே இல்லையே அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இது நான் வரைக்கும் இனி உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. வேலை செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்ட போகிறாங்க. இது நான் வரைக்கும் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டுருந்துருப்பீங்க. அதெல்லாம் கிடைத்திருக்காது. இனி நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வருமானம் கூடுதலாக இருக்க போகுது. அதே மாதிரி மற்றவங்களோட ஒப்பிடும்போது கொஞ்சம் கூடுதலாகவே செய்வீங்க. அந்த செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துங்க. நம்மளுடைய கும்பராசிக்காரங்கக்கிட்ட எப்போவுமே பணம் இல்லை, நிறைய கடன் இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுது. தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வருமானத்தை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்காங்க. அதே மாதிரி செவ்வாய் நல்ல இடத்துல அமர்வது உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க உதவும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க, சீருடை பணியாளர்களாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது யோகமான காலம். வேலை இல்லாதவங்க இப்போ முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த டைமில் திருமணத்திற்காக முயற்சி, வரன் தேடுற முயற்சி, அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கவங்க திருமணம் பண்ணிக்கலாங்கிற முயற்சியில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த டைம் உங்களுக்கு யோகமான காலம். இந்த டைமில் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும். அது உங்களுடைய திருமணமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி திருமணமாக்கி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இருக்கும். அதே மாதிரி ஜென்ம சனியோட பிடியில் இருக்கிறதுனால நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை வாரத்தில் ஒரு முறைக்காவது போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. அது முடியாத பட்சத்தில் வீட்டில் நீங்கள் சனிக்கிழமை தோறும் அசைவ உணவை தவிர்த்துட்டு
சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி அன்னத்தை எடுத்து அதில் கொஞ்சம் எள் கலந்து காகத்துக்கு அன்னம் இட்டுக்கிடுவாங்க. சனி பகவானால் இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கும். செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களே ஒரு 5-6 வாரத்திலேயே நீங்கள் அதற்கான பலனை பெறலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.